ஹாய் காய்ஸ், இன்றைக்கி தான் நமக்கு காலேஜ் ஃபஸ்ட்டு டே. இங்கே வந்து நம்ம ஊரில் ஃப்ரெஷர்ஸ் டேன்றோம், இங்கே இண்டக்ஷன் டே அப்படின்றாங்க. நானும் இங்கே வந்து இந்த மாதிரி வீடியோலாம் எடுப்பேன்னு நினச்சே பார்க்கல கைஸ். வேறு மாதிரி இருக்குது. இந்த ஏரியாவில் தான் நம்ம வீடு இருக்குது. நம்ம ரூம் இருக்க ரெண்ட் ரூமு. ஸோ இங்கேருந்து நம்ம மெட்ரோவுக்கு எப்படி இருந்தாலும் நடந்து தான் போனோம். 9 மணிக்குங்க. எங்கே போனாலும் என் டைம் மட்டும் நான் ஃபாலோவே பண்ண முடியல என் லைஃப்பில். இத்தனைக்கு 7 மணிக்கெலாம் வந்துருச்சேன். இங்கேருந்து எப்படியும் கண்டிப்பாக 1 ஹவராவது ஆகும். கார்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. எப்படி இதில் தான் நேற்று பார்த்தேன், ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம்னு நினச்சேன். ஃபோட்டோ எடுத்துகிற ஆளுலேயே சோலோ பீயிங் அலோன். இனிமேல் என் ஃப்ரெண்டு எல்லாம் வந்து நீங்கள் தான், உங்கள்கிட்ட தான் பேச போகிறேன். இந்த மாதிரி நீ காலேஜில் இண்டக்ஷன் டே எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். லெட்ஸ் see. சீரியஸாக அந்த சீரீஸில் வர மாதிரி இருக்குங்க ஏரியாலாம். நான் இந்த மாதிரி ஏரியாக்காகவே சீரீஸ் பார்ப்பேன். இப்போ நிஜத்துலேயே வந்திருக்குன்றப்ப நம்பவே முடியல. ஆனால் பேக் டு ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் நான் வந்து 6:30 கிளம்பல, 7 o'clock தான் எந்திரிச்சேன். ஆனால் இங்கேருந்து போகணுன்னா கண்டிப்பாக 6:30 எந்திரிக்கணும்னு நினைக்கிறேன். see the view. ஆனால் இப்போயே எப்படி இருக்குங்க, 6:30 எந்திரிச்சு நான் எப்படி நடந்து அவ்வளோ தூரம் போய் ட்ரெயின் ஏறி புரியல. கண்டிப்பாக அரௌண்ட் 1.5 கிலோமீட்டர் வரும். இங்கேருந்து 1 கிலோமீட்டராவது வரும். இங்கேருந்து நம்ம என் ரூம்லேருந்து மெட்ரோவுக்கு நடக்கணும்லாம். காய்ஸ் இங்கே பாருங்க, புகை வருதா, செமையாக இருக்குது. இடம்லாம் வைசிட்டி கேமில் பார்த்துருப்பீங்க, நான் காட்டுறேன். அப்படியே வைசிட்டியில் நிற்கிற மாதிரியே அங்கங்கே நின்றுருப்பாங்க 4 பேர் 5 பேர். நான் கேம் விளாட போது தான் யோசிப்பேன், ஏன் இவங்க கேங்காக அங்கங்கே நிற்கிறாங்க அப்படின்னு. ஆனால் அது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, இதை பார்த்து தான் கேமாக எடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸ்டேஷன் கிட்டே வந்தாச்சு. அதுதான் ஸ்டேஷன். நம்ம வந்து 2 ட்ரெயின் மாறி வரணும். 2 ட்ரெயின் மாறி ஒரு பஸ்ஸு மாறி அதுக்கப்புறம் உங்களுக்கு இறங்கி நடந்து போகணும். இவ்வளோ டாஸ்க் இருக்குது. பட் ஆனால் இன்றைக்கி லேட்டாக தான் போகணும்னு நினைக்கிறேன். வழக்கமாக நடக்கிறது தானே. காலையில் எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க. இவ்வளோ பெரிய எஸ்கலேட்டர் பார்த்துருப்பீங்களா? நேற்று நான் வந்துட்டேன், நேற்று வீடியோ எடுக்கல. நேற்று நான் வந்து செக் பண்ணிட்டேன் ஒரு டைம் எப்படி போகணும் அப்படின்னு. நேற்றுலாம் வழி மாறி போய், அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸியாக தான் இருக்குது. இதெல்லாம் நேற்று வந்தனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இதை பார்த்து தாங்க ஃபாலோ பண்ணுவோம். இங்கே எல்லாமே போட்டிருக்கோம். சாப்பிள் நம்ம இப்போ வந்து கிங் பிரிட்ஜ் போகணும். நைஸ். 2 ட்ரெயின் மாதிரி இது வந்து இப்போ வந்து ட்ரெயின் சொல்லக்கூடாதீங்க, இங்கே வந்து டியூப்னு தான் சொல்லுவோம். பஸ்ஸுக்கு வந்துட்டோம். இந்த டியூப் மாதிரி பஸ்ஸில் போய் ஸ்டாப் பண்ணலாம். பஸ் வந்து யூனிவர்சிட்டிக்கிட்டே இறக்கிடுவோம்.
பட்ஜெட்னு சொல்லுவாங்க. இங்கே பட்ஜெட் இந்த பட்டன் அவருக்கு வந்து இந்த மாதிரி எல்லா வீடியோ இருக்கும். யூஸ் பண்ணலாம். அடுத்த ஸ்டாப்புக்கு முன்னாடி ஸ்டாப்பு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டாப் எடுத்து பண்ணுவாங்க. நடுவில் நீ பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு டைம் ட்ரை பண்ணிக்கலாம். ரைஸ் எப்படியோ அங்கங்கே டியூப் மாதிரி பஸ்ஸு மாதிரி வந்துட்டோம் யூனிவர்சிட்டிக்கு. திஸ் இஸ் யூனிவர்சிட்டி. நான் மெயின் என்ட்ரன்ஸ் வந்து அந்த சைடு இருக்குது, நான் காட்டுறேன் மெயின் என்ட்ரன்ஸு. அதுக்கு முன்னாடி நமக்கு நேற்று கிடச்ச ஒரு நியூ ஃப்ரெண்டை இன்ட்ரோ பண்ணுறேன். திஸ் இஸ் ஆதி. திஸ் இஸ் ஆதி ஃப்ரம் புதுக்கோட்டை. ஸோ ஃபஸ்ட் டே இண்டக்ஷன் டே உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. அப்படின்னு சொல்லிட்டு டிஷர்ட் போட்டோம். காப்ஸில் வாட்ச்மேன்ஸ்ரா அவங்க, காலேஜ் வாட்ச்மேன்ஸ் நினைக்கிறேன். நம்ம எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க. நம்ம ஊரில் பையன் காலேஜ் வாலண்டியர்ஸாக இருக்கும்டா இங்கெல்லாம். சார் கைஸ், இந்த லேக்காக தான் நான் உண்மையிலேயே வந்து ரொகாம்டன் வந்ததே. இந்த லேக்கை பார்த்து தான் இங்கே தான் இருக்கா பிஸ்னஸ் ஸ்கூல் இங்கே தான். சூப்பர். இந்த லேக்காக தான் நான் உண்மையிலேயே வந்தது. இந்த லேக்காக தான் நான் இன்டர்வியூக்கெல்லாம் வெறித்தனமாக படித்து வந்தேன். ஏன்னா எனக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த லேக்கு சீரியஸாக. பில்டிங்கா குயின்ஸ் பில்டிங் பிஸ்னஸ் ஸ்கூல். இதுதான் எங்கள் கோர்ஸ் இருக்க பில்டிங் நினைக்கிறேன். The rest of you I'll probably also see because I teach on the leadership and change management module, and I also teach on principles of human. இன்னைக்கு வந்து இப்போ இண்டக்ஷன் டே முடிஞ்சிச்சு. ஒரு 2 வருஷம் கழிச்சு கிளாஸில் உட்காந்த ஃபீலே வேற மாதிரி, சான்ஸே இல்லை. 100 years ஆயிடுச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 101 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த யூனிவர்சிட்டியோட இதுவா அந்த 100 இயர்ஸா? Please tell me hi. This is a YouTube. Welcome to campus. Thank you. So you see where there's the sign there that says we're serving coffee? Okay. Yeah, if you walk straight down there, we've got a coffee shop, and then if you carry on down there, then there's a canteen. ஓகே. Okay. Thank you. Have Thank a you. nice day. Thank you. பரவாயில்ல, இதுவாது கொடுத்துருக்காங்க. தீவிரமாக ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கோம். அவ்வளோ நல்லா இருக்காடா. இண்டக்ஷன் டேக்கு வந்த ஃபுட்டு தான் பாஸ்தா வித் பன். ஒரு வழியாக இன்றைக்கி இண்டக்ஷன் டே முடிஞ்சிச்சு. ரூமுக்கு வந்துட்டேன். செம்ம டயர்டாக இருக்குங்க. காலைல 8 மணிக்கு போனேன், 8 மணிக்கு இங்கேருந்து கிளம்புனேன். இப்போ மணி 8:30, 12 hours. அதுக்கப்புறம் கொஞ்சம் அங்கங்கே சுற்றிட்டு இருந்தோம். இண்டக்ஷன் முடிஞ்சிச்சு, மதியமே முடிஞ்சிச்சு. கொஞ்சம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் எனக்கு திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. இந்த பெட்ஷீட்டு குல்ட்டு இதெல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கிட்டு இப்போ தான் ரூமை கண்டுபிடிச்சி இப்போ தான் வரேன். இண்டக்ஷன் டே சூப்பராக இருந்துச்சு. ஓகே காய்ஸ், மறக்காமல் சாம் க்ரூசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.